இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்ப முகாமுக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய சபையின் அனைத்து தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்பொழுது யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். நம்மத்திலே இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜான் ஐசக் அவர்கள் முன்பதாக வந்து இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபம் செய்வார்கள். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள இறைவன், எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நன்றி நிறைந்த இருதயத்தால் உங்களை புகழ்கிறோம், போற்றுகிறோம். விண்ணக தந்தை, எங்கள் யெகோவா தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை இம்மட்டுமாக தாங்கி வழி நடத்தி சுகபத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்ததற்காக உங்களை நாங்கள் புகழ்கிறோம், போற்றுகிறோம். இந்த வேளையிலும் கூட இங்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேச வேண்டும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக விண்ணகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தில் கடந்து செல்ல நீங்கள் இரக்க செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக பரமண்டலங்களில் இருக்கிற விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை யெகோவா தம்முடைய குமாரன் இயேசுவின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அதை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் கூட பிரயாணத்திலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகள் யாவரையும் தம்முடைய திருக்குமாரன் இயேசுவின் பெயரால் தம்முடைய தூதர்களை அனுப்பி காத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தவித தீங்கும் எவருக்கும் ஏற்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீங்குக்கு விலக்கி காத்தருளுவீங்களாக, ஆசீர்வதிப்பீங்களாக. விசேஷமாக இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சி நிரல் ஒவ்வொன்றின் மூலமாகவும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை மகிமைப்படும்படியாக, பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மகிமைப்படும்படியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக இதை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எவ்வித தடையும் இல்லாமல், மழையோ மற்ற எவ்வித தடையும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கையையும் செயற்கையையும் எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிரல் எவ்விதத்திலும் தடைபடாதபடிக்கு முழுமையடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் இரக்கம் செய்துள்ளுவீங்களாக. ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிறியோர், வாலிபர், நடுவயதில் உள்ளோர், பெரியோர், முதியோர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டும். அப்பா, இங்கு வந்தவர்கள் சொல்ல வேண்டும், இந்த இடத்துக்கு வந்தது நல்லது. நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் குடும்பத்தில் உள்ள அநேக தவறுகளை இன்று திருத்திக் கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஆண்டவரை எல்லோரும் சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த விதமாக அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாகவும் எச்சரிப்பாகவும் அமையும்படிக்கு இந்த நிகழ்ச்சி நிரலை ஆசீர்வதிங்க. இசை அமைக்கிறவர்கள் மற்றும் ஆண்டவரே பாடல் பாடுகிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவே தமது பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாக, இயேசுவே உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த இடம் முழுவதிலும் உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய மகிமையை நாங்கள் விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் பரம தந்தையே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை தொழுது கொள்ளப் போகிறோம். தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கையிலையும் பாடல் தாழ் கிடைத்திருக்கும். நம்ம சேர்ந்து பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். முதலாவது, காலையும் மாலையும் அல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் முழு உள்ளத்தோடு எல்லாரும் உணர்ந்து உண்மையா பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் எண் 4 பாட போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எச்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே.
செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. கண்களை மூடி ஆண்டவரே, இன்றைக்கும் எங்க குடும்பத்துக்கு தேவையான மன்னாவை நீங்க தாங்கப்பா. Give me your word. நான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பேன். உமக்கு உகந்த ஒரு குடும்பமாய் எங்கள் குடும்பம் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ நீங்க செய்யுங்கப்பா. எங்களோடு பேசுங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. முடிந்தால் சத்தமா எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வவர் சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, Thank you, Lord. என்னை பெருக செய்பவரே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா நிலையிலும் பெருக செய்பவர் நீர் ஒருவர் தானப்பா.
இந்த 2024 ஆண்டு இந்த அக்டோபர் 2ஆம் தேதி வரையில் என்னையும் என் குடும்பத்தையும் என் அப்பன் இயேசு நடத்தி வருகிற விதம் எவ்வளவு ஆச்சரியம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கய்யா. கடுகளவும் குறை வைக்கவில்லை கர்த்தர். ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை அற்புதமாய் நடத்தினார். ஒவ்வொரு இடத்திலும் நம்மை ஆச்சரியமாய் தப்புவித்தார். பக்தன் சொல்லுவது போல இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எட்டாத உயரமுமாயிருக்கிறதே. தேவன் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர். இதுக்கு நம்ம தகுதி உடையவங்களா? நோ, இல்லவே இல்லை. இது தகுதியினால் வந்ததல்ல. நானும் என் குடும்பமும் இம்மட்டும் நிற்பது கிருபையினால் விளைந்தது என்று சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றும் இல்லை. சொல்லுவோம். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரும்போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. ஒரு கரும்போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்வோமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் மிக அற்புதமா மிக ஆச்சரியமா கிருபையாய் நடத்தி வந்தார் அல்லவோ? அந்த தேவனுடைய வல்ல செயல்களை உணர்கிற தெய்வ பிள்ளைங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மட்டுமே இந்த துதி ஆராதனை ஆசீர்வதிப்பீங்களப்பா. தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாருக்காகவும் ஒரு நிமிடம் கண்களை மூட போறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுங்க. ஹalleluya. பேசும்
பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆமாண்டவர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். சந்தோஷமா இருக்க உங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் நம்ம சர்ச் மக்கள் ஏதேசம் ஒரு 30-40% மக்கள் இன்னும் வரல. இன்னும் ஒரு 10% 20% மெதுவாக வருவாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து சேர்ந்தது மிக்க மகிழ்ச்சி. டைம் ஓடிட்டு 10 மணிக்கு மெசேஜ் ரெடி ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நாம் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவே இந்த கூடுகையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அதனால குடும்பமா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இந்த மீட்டிங்காக ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் ரொம்பவே ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு தூக்கமே வரல. அதிகமாக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆசீர்வதியுங்க. ஸோ இது தேவ திட்டம். தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஸோ இந்த மீட்டிங்கில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு யாரை அழைக்கலாம்னு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது பல மனதில் வந்தாலும் சில மாதங்களுக்கு முன்னால அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் அவர்களை ஒரு நைட் ப்ரேயர்ல தான் நான் சந்திக்க நேர்ந்தது. அவங்க சில நிமிடங்கள் கர்த்தருடைய ஜெப நேரத்தை நடத்தினாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாச்சு. அன்னைக்கு நான் செய்தி கொடுத்தேன் அந்த இடத்துல. ஸோ அன்னிலேருந்தே அவங்களை குறித்த ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க நம்பரில் நம்ம சர்ச்சில் அவங்க சபையை சார்ந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டேன். அவங்க சந்தோஷமாக நம்பர் தந்தாங்க. நம்பர் வாங்கி வச்சுட்டோம். ஜெபம் உடனே சொல்லலை. ஆனால் குறிப்பிட்ட நாளில் அவர்களை காண்டாக்ட் பண்ண முடிந்தது. இந்த ப்ரோக்ராமை கன்ஃபார்ம் பண்ணோம். நிச்சயம் இந்த நாளில் அவங்க சத்தியத்தை தெளிவாக போதிக்கிற ஒரு தெய்வ மனிதன். ஜாலியாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் வசனத்தை பேசுவதற்கு கம்மியான ஆள் தான் இருக்குது. பாரத்தோடு அவங்க வசனம் பேசினது என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா நம்முடைய சபை வசனத்திலேயே வளர்ந்து வருகிற சபை. வேற எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. முதல் இடம் வேத வார்த்தைக்கு தான். அதனால தான் வசனம் பேசுகிற ஒரு தெய்வ மனிதன் வரணும் அப்படின்னு வாஞ்சையோட நான் அவங்களை அழைத்தேன். கர்த்தர் நல்லவர். அவங்க குறித்த நேரத்தில் குடும்பமா வந்திருக்கிறதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய சபையின் சார்பில் மனதார நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஞானிகள் மத்தியில அவர் என்ன தெரிந்து கொண்டது அதிசயம் அல்லவோ? நாம் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. அப்பா, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. எபிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபிரேசரே, எபிரேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி,
அருமையான போதவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவங்க ஜெபத்தோடு தொடர்ந்துள்ள பகுதிகளை நமக்கு நடத்துவாங்க. அப்படியே கண்களை மூடி கரத்தை கர்த்தருக்கு நேர உயர்த்தி, இந்த நாள் தேவன் நம்மோடு விசேஷமாய் இடைப்பட விரும்புகிற நாள். வருஷந்தோறும் ஒரு முகாம், அதுபோல இது ஒரு முகாம் என்று அல்ல, இன்றைய தினத்தை கர்த்தர் நமக்கு விசேஷித்து தரும்படியாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா கண்களை மூடி கரத்தை உயர்த்தி, Thank you Lord, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீ. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒருபோதும் நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். நம்புறீங்களா? அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கணவன் மனைவியாய் குடும்பமாய் இணைத்ததன் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கை துணையின் கரத்தை பிடிச்சிட்டு, ஆமா ஆமா, உங்க ஒரு கை பிடிச்சிருக்கோம், இன்னொரு கை ஆண்டவருக்கு நேர உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். சொன்னதை செய்து முடிப்பீர், அதை முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். ஆமென். ஆண்டவரே, கைப்பிடிச்சு சொல்றவங்களுக்கெல்லாம் இதை நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆமென். உங்க வாழ்க்கை துணையின் கரத்தை ஒரு கையை பிடிச்சிருப்பீங்க, உங்களுடைய இன்னொரு கை ஆண்டவருக்கு நேர உயர்த்தி, நீங்க உயர்த்தி இருக்கிற போது கர்த்தருடைய கரம் உங்க கையை பிடிக்கும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நான் 100% அப்படியே இதை ஆவியில விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். எங்கள் கையை, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் நிறைவேற்று. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்ப. இந்த வார்த்தையை ஒரு விசை கூட மனதார சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எங்களை குடும்பமாய் மறக்காதவரே, மறவாமல் நினைப்ப
தாழ்த்தி தருகிறோம். எங்களோடு பேசும் வார்த்தைகள் சத்தியம், வசனம் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகள் பரத்திலிருந்து பிறக்கட்டும், கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மகிழ்ச்சியான குடும்ப முகாமுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அன்போடு இந்த ஸ்தலம் மட்டும் நான் வந்து நிற்கும்படியான கிருபைகளை தந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்து பயன்படுத்துகிற பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க 2 பேர் என்று. ஆமாம், எங்கள் சபையிலேருந்து 2 பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளை இருக்கிறதில்ல. ஸ்தோத்திர தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறேன். அருமையான மகள் ரெபேக்காவுக்காக, கீதாவுக்காக, ஸ்தோத்திர மகள் பிரேமிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிருக்கிறது ஆசாரி பள்ளத்தில். ஆமாம், நான் யாரோ அந்நியன்னு நினச்சிடாதீங்க. ஊழியம் செய்கிறது தான் தென்காசி. ஆனால் மாதத்தில் 2 வாரங்கள் தேவ கிருபையினால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் சுற்றி ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தர் என் மேலே வைத்த அழைப்பின் நிமித்தம், சபைகளை திடப்படுத்தக்கூடிய அழைப்பையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறதை ஆவியில் உறுதிப்படுத்தி, அது நிமித்தம் தேவ சபைகளுக்கு நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தர் தேவ கிருபையினாலே கர்த்தர் தந்த நல்ல மனைவி, கர்த்தர் தந்த 3 பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்கள் தகப்பனாரோடு கூட இருந்து, ஆமேன், ஊழியத்தில் உருவாக்கப்படும்படியான நல்ல கிருபைகளையும் அனுகூலங்களையும் கர்த்தர் தந்தார். ஆமேன். 20 ஆண்டுகளாக தகப்பனாரோடு இருந்து தேவ ஊழியத்தில் பழக்குவிக்க பயிற்றுவிக்கப்பட்டேன். ஆமேன். கடந்த 2000ஆவது ஆண்டு கொரோனாவுக்கு முன்பு என் தகப்பனார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல திருச்சபையை தந்திருக்கிறார், ஆத்துமாக்களை தந்திருக்கிறார், கிளை சபைகள் உண்டு. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமென், கர்த்தர் நல்ல குடும்பத்தை தந்து குடும்பத்தோடு இணைந்து தேவ தரிசனத்தை நிறைவேற்றும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இதுக்கு மேல நம்மளை குறித்த ஒரு அறிமுகம் வேணாம், போதுமானது. கர்த்தர் நல்லவர். இந்த முகாமுக்காக தேவ சமூகத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், நான் ஜெபத்தோடு நின்றபோது கர்த்தர் காண்பித்த ஒரு தேவ வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் தொடர்ந்து தேவ வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நாம் திருப்பி எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 1098வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். நான் இந்த குடும்ப முகாம்னு சரி அப்படி ஆலோசனையாக கொண்டு போகலாமா அப்படின்னு தேவ சமூகத்தில் அமர்ந்த போது மிக தெளிவாக இந்த வசனங்களுக்கு நேராக ஆண்டவர் என்னை நடத்தி 2 பகுதிகளாக நாம் இந்த தேவ வார்த்தையின் அடிப்படையில் தேவ செய்திகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சகரியா 8ஆம் அதிகாரம் 18, 19 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து வாசிப்பீங்கன்னா நலமாக இருக்கும். ஒரு குட்டி சின்ன ஜெபத்தையும் பண்ணிடுறேன். என்ன ஆண்டவரே, யாரெல்லாம் என் கூட சேர்ந்து வசனத்தை வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லை, இனிமே நம்ம வாசித்துருவோம். ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து வாசிப்போம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தை கூட திருப்பி ஒரு வசனத்தை நம்ம கவனிப்பது நலமாக இருக்கும். 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனத்தை கவனித்து பாருங்கள். சகரியா 7, 2, 3 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்ப
விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்தில் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும் சரேத்சேரும் ரெக்கமெலேக்கும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். கேள்வியோடு ஒரு கூட்டம் ஆலயத்திற்கு வந்து நிற்கிறது. என்ன கேள்வி? நாங்கள் இத்தனை வருஷம் செய்தது போல இன்னும் உபவாசித்து அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ? எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் தலைமுறைக்காக, எங்கள் நல் வாழ்க்கைக்காக we have prayed enough. நாங்கள் போதுமான அளவு ஜெபித்திருக்கிறோம், காத்திருந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் நாங்கள் ஒடுக்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற கேள்வியோடு வந்து நின்ற ஜனத்திற்கு தேவனிடமிருந்து பிறக்கிற வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை தான் 8ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே சகரியா என்கிற ஒரு இளம் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய 4வது மாதத்தின் உபவாசமும் 5வது மாதத்தின் உபவாசமும் 7வது மாதத்தின் உபவாசமும் 10வது மாதத்தின் உபவாசமும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும். பல ஆண்டுகளாக வராத ஒரு மாற்றம், பல ஆண்டுகளாக வராத ஒரு மாற்றம். என்னை கொஞ்சம் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நான் சரித்திரத்தை பின் திருப்பி பார்த்தபோது 70 ஆண்டுகளாக பாபிலோனில் ஜெபித்தார்கள். 70 long years they prayed in Babylon. பாபிலோனில் 70 ஆண்டுகளாக ஜெபித்தார்கள். பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்தும் 14 ஆண்டுகள் ஜெபித்தார்கள். You know, the prayer continued and also 14 long years. இன்னும் 14 ஆண்டுகள் ஜெபம் தொடர்ந்தது. இப்ப எனக்கு கணக்கு சொல்லுங்க, எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? 84 long years. 84 ஆண்டுகளாக ஒரே காரியத்திற்காக ஜெபம். மாற்றத்தை எதிர்பார்த்து நான் இந்த முகாமுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லு, மாறாதவை மாறும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? மாறாதவை மாறும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற 2 பேரையாவது திருப்பி பார்த்து சொல்லுங்க, மாறாதவை மாறும். ஆமா, மாறாதவை மாறும். கர்த்தாவே, சொன்னவங்களுக்கு மட்டும் மாறட்டப்பா, சொல்லாதவங்க எப்ப மாறுறாங்களோ அப்ப மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லிடுறீங்களா? இன்னும் 2 முறை நான் அப்படி அதை மனசார பார்க்க விரும்புறேன். சொல்லிருங்க பாப்போம், மாறாதவை மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த குடும்ப முகாமுக்கு எதெல்லாம் மாறாது பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது. இது 1 நாள் 2 நாள் விஷயமா? ஐயோ, நான் கல்யாண நாள்ல இருந்து, கல்யாணமான நாள்ல இருந்து நான் எதிர்பார்த்த மாற்றம் வேற. மாற்றத்தை எதிர்பார்த்து எனக்கு ஏமாற்றம் கிடைத்ததுதான் மிச்சம் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கல்ல. நீங்களும் நானும் செய்கிற ஜெபம் சாதாரணமானதல்ல. நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவதற்கு நம்முடைய தெய்வத்தால முடியும். இந்த 2024 குடும்ப முகாமுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது எதற்காக தெரியுமா? மாறாதவைகளில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக. இன்னைக்கு மத்தியானம் 2 செக்ஷனும் முடிகிறதுக்குள்ள தேவன் என்னை அனுப்பினது நிமித்தம், என் மேல் வைத்து தாமே அனுப்பி இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம், அவர் தந்திருக்கிற வார்த்தை நிமித்தம் நான் நிச்சயம் சொல்ல முடியும், பல ஆண்டுகளாய் மாறாததை உங்க குடும்பத்தில் மாறி இருக்க நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாறாதது நிமித்தம் நீண்ட உபவாசங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். போய் என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு சொல்லு, லாங் ஃபாஸ்டிங்ஸ், நீண்ட உபவாசங்கள், வாரத்தில் 1 நேர உபவாசம், மாதத்தில் 1 நாள் உபவாசம். பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, ஏதோ ஒரு காரியத்திற்காக, உங்க குடும்பத்திற்காக, a long period of fasting, ஒரு நீண்ட
கால உபவாசத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, அந்த உபவாசத்தினாலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா என்கிற அளவுக்கு உங்களுக்கு கேள்விகள் எழும்பி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உபவாசத்தின் நிமித்தம் ஒரு பெரிய காத்திருப்புக்குள்ள வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அருமையான குடும்ப முகாமில் கர்த்தர் நமக்கு ஆமென் மாறாதவைகளில் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லட்டும். ஏறக்குறைய 2 தலைமுறைகளாக வராத மாற்றத்தை நம்முடைய தலைமுறையில் கர்த்தர் தரும்படிக்கு விரும்புகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சில குடும்பங்கள் மேல 2 தலைமுறைகளாக வராத மாற்றத்தை ஆமை நான் ஆவில பலமா இன்னைக்கு பகல் உணர்கிறேன். நீங்க பக்கத்துல தானே இருக்கிறீங்க, கணவரும் மனைவியும் பக்கத்தில் இருப்பீங்கன்னா சீக்கிரமா 2 பேரும் கை கோர்த்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் எதற்காக நீண்ட காலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இந்த முகாமில் நம் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார். ஜெபிக்க தொடங்குறீங்களா? ஒருவேளை கணவன் மனைவி வராம தனியா வந்திருப்பீங்கன்னா கை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். என்ன தோத்திரம். கணவன் மனைவியா இருப்பீங்கன்னா கை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். இல்ல தனியா வந்திருப்பீங்கன்னா கை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். நான் எப்படி விசுவாசிக்கிறேன், நீங்க கை உயர்த்தி இருக்கும் போது கர்த்தர் உங்க கையை பிடிப்பார். கர்த்தர் உங்க கையை பிடிப்பார். உங்க கரத்தை பிடிச்சு பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணி இருக்க வேண்டிய வாழ்க்கை துணை ஒருவேளை வராம இருக்கலாம். ஆனா அவங்கள நிரந்தரமா வராம இருக்க கர்த்தர் விட மாட்டார். சீக்கிரத்தில் கர்த்தர் அவர்களை சந்திப்பார், தொடுவார், மாற்றத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். எதற்கான ஒரு நீண்ட கால ஜெபம் உங்க குடும்பத்தில் நடக்கிறது? எதற்காக ஒரு நீண்ட கால ஜெபம் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். நான் அடுத்த செக்ஷன்ல ரொம்ப முக்கியமானது ஆவியானவர் தொடும்படிக்கு விரும்புகிறார். இந்த முதல் பகுதியில் ஒரு சின்ன துவக்கத்தை ஆவியானவர் நமக்குள்ள வைக்கும்படிக்கு விரும்புகிறார். நீண்ட கால ஜெபங்கள் எது? நீண்ட கால காத்திருப்பு எது? கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பகல் நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், மாறாதவைகள் மாறும் என்று. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நினைத்து ஜெபம் பண்ணலாமா? இந்த குடும்ப முகாமுக்குள்ள, இந்த பிரசன்னத்துக்குள்ள அந்த குறிப்புகளை கொண்டு வாங்க, அந்த பாரத்தை கொண்டு வாங்க, அந்த கண்ணீரை கொண்டு வாங்க, அந்த காத்திருப்பை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட கால உபவாசங்கள் ஆவியானவர் திரும்ப சொல்லுகிறார். ஆண்டு கணக்கான உபவாசங்கள். குடும்பத்தில் கணவர் அல்லது பிள்ளைகள் ஆமென் யாரோ ஒருவருடைய ரட்சிப்புக்கான உங்கள் நீண்ட கால உபவாசங்கள். குடும்பத்தில் இந்த சுபாவம் மாறாதோ என்கிற நீண்ட கால உபவாசங்கள் ஆவியானவர் திருவுளம் பற்றி சொல்லுகிறார். மாறாதவை மாறோ, மாறாதவை மாறோ. ரபானி அந்தரா நூலபரா தியக்கரபோ லெபரோ ஷெரெமனி அந்தரபனன ஹந்தலரபா. ஜெபிக்கலாமா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எதில மாற்றம் வரணுமோ அவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மாறாத பொருளாதார நெருக்கடி, மாறாத வியாதியின் போராட்டம், மாறாத அந்த குடும்ப குழப்பம், கண்ணீர், ஹே லேரமா ஷியாதர பனஹந்தி அகலரபோ. மாறாத கண்ணீர், மாறாத மனக்காயங்கள், மாறாத மனஸ்தாபங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாதவை மாறும். ஆமென், 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 ஆமென். தகப்பனே, நீர் மெய்யாகவே எங்கள் நடுவில் எழுந்தருளும் வார்த்தையின்படியான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அடிக்கடி ஒரு சின்ன சின்ன ஜெபம் இடையிடையே இப்படி பண்ணுவோம். அது ரொம்ப ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினது 3 காரியங்களை உங்களோடு நான் பேச வேண்டும். மாறாதவை மாறும் என்கிற தலைப்பில் 3 குறிப்புகளை உங்களோடு பேசுவேன். இது செய்தி போல இருக்கும், ஆனா நம்முடைய குடும்பத்துக்கானதை கரெக்டான வேலைகளை ஆவியானவர் செய்து கொண்டே இருப்பார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, வேகமாய் சொல்லுகிறேன். 1, உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுறீங்க. உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம்
வரும். எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் நான் திரும்ப குறிப்புகளை கேட்கும் பொழுது எனக்கு பதில் சொல்லுவார்கள். எழுதாதவர்கள் அதனிலும் பாக்கியவான்கள், ஏனெனில் இறங்கி வந்து எழுப்பி விட்டு கேள்வி கேட்போமே. அப்போ என்ன நான் சொல்வேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது இல்லையா? சரி, கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ கிருபையினால 10 அல்லது 11 ஆண்டுகளாக நாங்குநேரில் இருக்கிற மாரநாதா வேதாகம கல்லூரியில் ஸ்தோத்திர பாடம் எடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய விருப்ப பாடம் பிரசங்க இயலும் வியாக்கியானவியலும். அதனால பிரசங்கம் தலைப்பு இல்லாம குறிப்பு இல்லாம பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. உங்களில் ஒருத்தர் தூங்குனா கூட ஸ்தோத்திரம் அடுத்த குறிப்புக்கு போக எனக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம், உங்களை தூங்க வச்சு பிரசங்கம் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் என்னை அழைச்சி வரல. அதனால ஐயா சொன்ன உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு நினைச்சிடாதீங்க. ஐயோ உங்க வயிறுலாம் புண்ணாயிரும். ஆமென். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். ஆமா, அப்புறம் தோத்திரம் வாழ்க்கையெல்லாம் பூவாயிரும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாம் புண்ணாயிரக்கூடாது. ஆமா, வர வேண்டிய நல்ல மாற்றங்களும் நமக்கு என்ன செய்யணும், வரணும் இல்லையா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, குறிப்புகளுக்குள்ள போவோம். 1, உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். என் கூட சேர்ந்து சத்தமாய் சொல்லிருங்க. ஆண்டவரே, பாதி பேர் சொல்லியிருக்கிறாங்க, மீதி பேர் பிறகு சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க போல இருக்குப்பா. அவர் கேட்கும்படி சத்தமா சொல்லிடுவோமா ஒரு தடவை? உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். நான் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு தேவன் நம்ம குடும்பத்தின் மேல பேசுறது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆண்டவர் சொன்னார், நிறைய காரியம் உருக்குலைக்கப்பட்டிருக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கையில. ஆமா, வெளியே தெரியல. ஆனா இந்த குடும்ப முகாமில் அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு போவார். 1, உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். 2வது, உன் எல்லைகளுக்குள் மாற்றம் வரும். உன் எல்லைகளுக்குள் மாற்றம் வரும். Praise the Lord. Hallelujah. எழுதுகிறவர்கள் எழுதாதவர்கள் என்னோடு சேர்ந்து சொல்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. உன் எல்கைகளுக்குள் மாற்றம் வரும். Praise the Lord. Amen. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 3வது, உன்னுடையவர்களுக்குள் மாற்றம் வரும். உன்னுடையவர்களுக்குள் மாற்றம் வரும். Praise the Lord. இதான் செய்தி, இதான் சாராம்சம். தலைப்பு என்னது? மாறாதவை மாறும். Praise the Lord. Hallelujah. 3 குறிப்பு என்னெல்லாம் தியானிக்க போகிறோம்? உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். ஆமென். 2வது, உன் எல்லைகளுக்குள் மாற்றம் வரும். 3வது, உன்னுடையவர்களுக்குள் மாற்றம் வரும். 2வது செக்ஷன்ல கடைசி 2 குறிப்புகளையும் பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். நிச்சயம் எங்க குடும்பத்து மேல என்ன கிருபையை வச்சிருக்காரு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறாரு. உங்க குடும்பத்தின் மேல என்ன கிருபையை வச்சிருக்கணும் அதை இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் வைத்து அனுப்புவேன் என்று சிம்பிளா சொல்லிடுறேன். எங்க அப்பா பாஸ்டர், எங்க வீட்டில் குடும்பத்தில் நாங்க 5 பேர், எல்லாருமே பாஸ்டர். ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, குடும்ப ஊழிய அபிஷேகத்தை இந்த குடும்பங்கள் மேல வைத்து இந்த முகாமுக்கு அப்புறம் அனுப்புவேன் என்று. ஆமா, நிறைய பேர் விரும்புறீங்க. சிலர் யோசிக்க, ஆத்தாடி ஊழியம்னா நாங்க வேலைகளை விட்டுட்டு வரணுமா? தோத்திரம், கர்த்தர் நல்லவர். சரி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய நடத்துதல் நம்மோடு இருப்பதாக. ஆமா, நான் சொன்ன முதல் குறிப்பு, உருக்குலைக்கப்பட்டவைகளில் மாற்றம் வரும். நம்ம வாஸ்தவமே ஒரு வசனம், 19வது வசனம், சகரியா 8:19 பாருங்க. 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம். பாத்தீங்களா? வருஷத்துல ஒரு 4 மாசம் மட்டும் உபவாசம் இருந்தாங்களாம். 12 மாசத்துல ஒரு 4 மாசம் மட்டும் உபவாசம் இருந்தாங்களாம். என்ன மாதம்லாம்? 4, 5, 7, 10. நம்ம பல தடவை சகரியாவை படிச்சிருக்கிறோம். ஆனா என்னைக்காவது அது என்ன இந்த 4 மாசத்துல மட்டும் உபவாசம் கேள்வி கேட்டோமா? கேட்க மாட்டோம். என்ன பைபிளை கேள்வி கேட்டா கர்த்தர் நம்மளை அடிச்சிருவாருன்னு நம்ம நினைச்சு பயப்படுறோம். உண்மையில் அப்படி பயப்படக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் இல்லை, நான் என்ன என்னுடைய ஹெர்மெனெட்டிக்ஸ் வியாக்கியானவியல்ல நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, வேதத்தில் நான் அறியாத பகுதிகளுக்குள் அல்லது நான் புரியாத பகுதிகளுக்குள், நான் இப்படி சொல்றேனே, எனக்கு புரியாத பகுதிகளுக்குள் நான் அறியாத சத்தியங்களை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லிருங்க. எனக்கு
சொல்லுங்களேன், எனக்கு புரியாத வேத பகுதிக்குள் நான் அறியாத சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. எனக்கு புரியலன்னு உடனே நான் அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, இது எனக்கு புரியல, காலங்களில் எனக்கு இதை விளங்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்க பாஸ்டர் மூலம் அந்த வார்த்தை எங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வாரமே கர்த்தர் கரெக்டா பாஸ்டர் மூலம் ஒன்னு செய்தியாவே கொடுக்க வைப்பாரு, அல்லது ஒரு குறிப்புல பேச வைப்பாரு, அல்லது பாட்டுக்கு இடையில சம்பந்தமே இல்லாம அந்த வசனத்தை எடுத்து விளக்கம் கொடுக்க வச்சா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, நான் இந்த வசனத்தை தான் புரியாம அப்படியே கலங்கி நின்னேன். கர்த்தர் அழகா எங்க ஊழியக்காரர் மூலம் என்னோடு இடைப்பட்டார் என்று. ஹalleluya, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரு 4 மாசம் சொல்லப்பட்டிருக்குது. வாட் ஹேப்பன் இன் தோஸ் மந்த்ஸ், இந்த மாதங்களில் என்ன நடந்தது? என்னோடு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என்ன நடந்தது, என்ன சீரழிவு நடந்தது என்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த முதல் பகுதியில் நமக்கு முன்பாக இருக்கிற இன்னும் ஒரு ஸ்தோத்திரம், அரை மணி நேரம் இருக்கு. என்ன, ஆமா, உங்களுக்கு அங்கங்க கிளாக் இல்லையோ, இருக்குதான்னு தெரியல. ஆமா, எனக்கு முன்னாடி இந்த போனை மணியை பார்க்கறதுக்காக வச்சிருக்கிறேன். என்ன தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமா, சரியான நேரத்துக்கு முடிக்கிறது எனக்கு என் தகப்பனார் கற்றுக்கொண்ட பாடம், கற்றுக் கொடுத்த பாடம். ஆமென். நல்ல பிரசங்கம் பண்ணுவேன். எழுப்புதலா போகும். 12 மணிக்கு ஆராதனை முடிக்கணும். 11:55க்கு என் பக்கத்துல வந்து ஆமென் 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 3 ஆமென் போட்டா அடுத்து நான் ஆமென் போடணும். அல்லேலூயா. அதனால அப்படி உருவாக்கப்பட்டதுனால உங்களுக்கு அதிகமான நேரம் கொண்டு போகவே மாட்டோம். ஸ்தோத்திரம். சரியான நேரத்துக்கு முடிச்சா அது மாதிரி நீங்களும் 10 நிமிஷம் கேட்போம்னா 10 நிமிஷத்துக்குள்ள வந்து மறுபடியும் இதை மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? தேவன் நல்லவர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆவது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமானவர். ஆமென். ஸ்தோத்திரம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை விளக்குவதற்கு 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல சம்பவங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு விளங்கலன்னு உடனே, புரியலன்னு உடனே பைபிளே புதிரா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அது புரிய புரிய நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆமென். சரி, அந்த 4 மாசமும் என்ன நடந்ததுங்கிறத இந்த 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, பைபிளை திறந்து வசனங்களை திருப்புறவங்களுக்கு வாழ்க்கையில புதிய வாசல்கள் திறக்கப்படவும் நல்ல திருப்பு முனை உண்டாகவும் ஜெபம் பண்றேன்ப்பா. பைபிளை கொண்டு வந்து யாரெல்லாம் மூடி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் மூடியே இருக்கட்டும்னு ஜெபம் பண்றேன்ப்பா. நான் அடிக்கடி சின்ன சின்ன ஜெபம் பண்ணுவேன். என்ன, அல்லேலூயா, தோத்திரம். பைபிளை மூடியே வச்சீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் மூடி தான் இருக்கும். திறக்கணும், திறந்தா திறக்கப்படும். திருப்பணும், திருப்புனா திருப்பங்கள் வரும், திருப்பு முனைகள் வரும். நீங்க சொன்னதுக்காக நான் திருப்பி இருக்கேன் பாஸ்டர்னு நான் 2 ராஜாக்களை சொன்னதுக்கு நீங்க 1 ராஜாக்களை திருப்பி வச்சுக்கன்னு வைங்களேன். தப்பு தப்பா திருப்புனா வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பா தான் திரும்பும். ஆத்தாடி, மோசமான ஆண்டவர்ல. சரி, நான் சொல்றேன், அப்படியாவது உங்களை சரியா திருப்ப வைக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன, கரெக்டா 2 ராஜாக்கள் 25 திருப்பி வச்சுக்கணும். கர்த்தாவே, திருப்பினவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகட்டும். தோத்திர. பைபிள் கொண்டு வராம ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு முறை கர்த்தர் உங்களை கிருபையாய் மன்னிப்பாரா. என்ன, அடுத்து எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் பைபிள் கொண்டு வரணும், வேதாகமும் கொண்டு வரணும். ஆமா, வித்தவுட் பைபிள். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, தமிழ்நாடு முழுக்க ஏராளமான இடங்கள் இருந்தாலும் என்னைய மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடிக்கடி கொண்டு வர்றீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நினைவு இருக்குதப்பா, ஸ்கூல் படிக்கும் காலத்தில் உன் தகப்பனும் தாயும் இந்த மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவாங்க. நான் யோசித்து பார்த்தேன், என் அப்பாவும் அம்மாவும் யாரும் தெரியுமா? இந்த மாவட்டத்தில் கேசட் பைபிள் விற்றவங்க. ஆமாம், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வெளியே புக் ஸ்டால் போட்டிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை முடிச்ச உடனே என்னைய வர வச்சிருவாங்க. நான் ஸ்கூல் முடிச்சு ஒத்தேல வருவேன். எங்கள் ஊர் தென்காசி பக்கம் இருந்து, ஆமாம், வடசேரி வந்து அதுக்கப்புறம் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்களோட கேசட் பைபிள் வைப்பேன். ஆமாம், ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் எங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் வீடு கிடையாது, சும்மா வெளியே தான். ஸ்தோத்திரம். டேபிள் போட்டு பைபிள் கேசட்லாம் விற்றுட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் தான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்திருப்போம். ஸ்டேஜ் இருந்தால் ஸ்டேஜில் படுத்துக்குவோம், ஸ்டேஜுக்கு அடியில் படுத்துக்குவோம். குளிர். ஆமாம், ஸ்தோத்திரம். கொசுக்கடி, தூங்க முடியாது.
ஆமா. ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை விற்பனைக்காக அந்த நாட்களில் இந்த மாவட்டம் முழுக்க தூக்கி சுமந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை பேசும்படிக்கு இந்த மாவட்டம் முழுக்க தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னால் இந்த மாவட்டத்தில் சில பகுதிகளை தாண்டி போக முடியாது. காரை ஓரத்தில் விட்டுட்டு தேம்பி தேம்பி அழுவேன். இதே மைதானத்தில் எத்தனை இரவுகள் ஓரத்தில் சும்மா படுத்திருந்தோம். ஆண்டவரே, இன்னைக்கு இதே மைதானத்தில் ஒரு தேவ வார்த்தையை கொடுக்கிற ஊழியனாய் கொண்டு வந்து நிற்கிறீர். நான் என்ன சொல்றேன், பைபிளை விற்கிறதுக்காக தூக்கிட்டு அலைஞ்ச எங்களையே கர்த்தர் எவ்வளவு உயர்த்த முடியும்னா, வேதத்தை வாழ்க்கையாக மாற்றும்படிக்கு தூக்கி சுமந்தா நினைத்திராத உயரங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். நினைத்திராத உயரங்களுக்கு கொண்டு போவார். அதனால பைபிளை தூக்குறதுக்கு வெட்கப்படவே கூடாது, வெட்கப்படவே கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். 2 ராஜாக்கள் 25 1வது வசனத்தை பாருங்கள். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம். அந்த 10ஆம் மாதத்தை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க அல்லது குறித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் மாதம், month of 10th month, 10வது மாதம். என்ன நடந்தது என்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் அப்படின்னா சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜா. ஸ்தோத்திரம். சிறையிருப்புக்கு போன போது யூதாவை ஆட்சி செய்து வந்த சிதேக்கியா ராஜாவினுடைய 9வது வருஷத்தின் 10வது மாதம். நம்ம சகரியா 8:19 10வது மாதத்தின் உபவாசம் இருக்கு பாத்தீங்களா? அவங்க ஏன் 10ஆம் மாசம் உபவாசம் இருந்தாங்கன்னு காரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10வது மாதத்தில் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். ஆமென். சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 10வது மாதம் முற்றுகை போடப்பட்ட மாதம். 10வது மாதம். ஆண்டவரே, சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுறீங்களா? 10வது மாதம் முற்றுகை. இதான் எருசலேம் நகரம்னு வச்சுக்கிடுங்க. சுத்தி வந்து முற்றுகை போட்டாச்சு. ஸ்தோத்திரம். ஆமா, ஒருத்தர் வெளியே போக முடியாது, ஒருத்தரும் உள்ள வர முடியாது. ஹலோ, நல்ல கவனிங்க. நான் எருசலேமை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, நம்ம குடும்பத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் கொஞ்சம் நம்முடைய குடும்பத்தை திருப்பி பாருங்க. நம்முடைய குடும்பம் முற்றுகை போடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடும். சில குடும்பங்களை சத்துரு முற்றுகை போட்டிருக்கிறான். எங்க பார்த்தாலும் சத்துருவின் தடைகள், எங்க பார்த்தாலும் சத்துருவின் படைகள், எங்க பார்த்தாலும் அவனுடைய கோபம், அவனுடைய தீவினையான காரியங்கள். ஆமென். நம்முடைய முன்னேற்றத்தின் கதவு அடைக்கப்பட்டு சில மாதங்கள், சில வருஷங்கள் ஆகியிருக்கலாம். நம்முடைய குடும்பம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத நிலைமையிலே சத்துருவின் முற்றுகைக்குள்ளாக இருக்கலாம். 10வது மாதம் முற்றுகையின் மாதம். ஸ்தோத்திரம். சில குடும்பங்களை மட்டும் இல்ல, வாழ்க்கையில சில நபர்களை சத்துரு முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான் பாருங்க. குடும்ப தலைவரை முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான். குடும்ப தலைவியை முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான். சில வேளைகளில் பிள்ளைகளை முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான். முன்னேற விட மாட்டேன். ஆமா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். விழாக்கள் இல்லை. ஆமா, விளக்குகள் இல்லை, விவசாயம் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டுங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2020 மார்ச் மாதம் தொடங்கிச்சு இல்ல, 22ஆம் தேதி நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 1.5 வருஷம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் புது புல்லட் எடுத்துட்டு போனார். திருப்பி வரும்போது முதுகு பிட்டிலெல்லாம் விளாற வாங்கிட்டு பைக்கு கண்ணாடியெல்லாம் உடைச்சு உருட்டிட்டு வந்தார். ஸ்தோத்திரம். என்ன பிரதர்னு, சாவியும் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க சார், வசமா கொடுத்து அனுப்புனாங்க சார் அப்படின்னாங்க. லாக்டவுன்ல வெளியே ஒரு புல்லட்டை கொண்டு படம் காட்ட போனாரு. நல்லா காட்டி அனுப்புனாங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் நினைவுல வச்சு பாருங்க. வெளியே போக முடியல. தோத்திரம். எவ்வளவு நெருக்கத்துக்குள்ள இருந்தோம். இதாவது நம்ம நாட்டுக்குள்ள நமக்கே போட்ட ஒரு முற்றுகை. அந்நியர் வந்தா என்ன ஆகும்? ஒரு பண்டிகை இல்ல, ஒரு விழாக்கள் இல்ல, எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. ஸ்தோத்திரம். ஒரு நாள் 2 நாள் அல்ல. நான் வேதத்தை கவனிச்சு பார்த்தா 3வது வசனம் 4ஆம் மாதம் அப்படி
அப்படின்னு தொடங்குது. 4ஆம் மாதம், 4ஆம் மாதம் பாருங்க. அந்த சிதைக்கு ஆட்சி செய்த 9ஆம் வருஷம் 10வது மாதம் எதிரி வந்தாரு. சிதைக்கு என்ன தெரியுமா நினைச்சாரு? பூட்டிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்தா 1 நாள் 2 நாள் நின்று பார்ப்பான், பிறகு நேபுகாத்நேச்சார் போயிருவான்னு நினைச்சா 1.5 வருஷம் ஆகுது அவன் அங்கேதான் நிற்கா. ஹலோ, நிறைய பேர் பாஸ்டர் சோமனாலே பிரச்சனை அதிகமாகுது, அதனால ஒரு மாசத்துக்கு ஜெபத்தை நிறுத்தி வச்சிருக்கேன். கர்த்தரை தேட தேட போராட்டம் அதிகமாகுது, அதனால ஒரு 6 மாசம் கொஞ்சம் தேடாம இருந்து பார்ப்போம்னு நினைக்க. நீங்க தோத்திர கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்தா அவன் உடனே கடையை காலி பண்ணிட்டு போயிருவான்னு நினைக்க கூடாது. அவன் அங்கே தான் நிற்பான். எனக்கு பைபிள்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், அதை காட்டிடுறேன் பாருங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சோதனையை எல்லாம், அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸாம் முடிஞ்சிட்டு. எக்ஸாம் முடிஞ்சா கோட்டலி லீவு விடணும், ஹலோ, காலாண்டு விடுமுறை விடணும். அப்பதான் நம்ம இப்படி ஏதாவது முகாம் நடத்த முடியும் இல்ல? ஸ்தோத்திரம். இப்பவும் ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சு நடத்தினா நம்ம பிள்ளைங்களே இப்ப ரொம்ப உஷார். இவங்களே மெசேஜ் அனுப்பிடுறானுங்க. ஏண்டே 2வது மகன் 12th படிக்கிறான், 3வது பையன் 10th படிக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு நாள் தான் கிளாஸுக்கு போனாங்க. நானும் என் மனைவி மட்டும்தான் வர்றதா இருந்தது. படிக்கிற பையங்களே கல்வித்துறைக்கு மெசேஜ் அனுப்பி கல்வித்துறையிலிருந்து வந்துட்டாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. பையங்களை பார்க்கல, லீவு நாளில் என்ன கிளாஸ் வச்சிருக்கேன்னு பார்த்து நாளையிலிருந்து ஸ்கூல் வச்ச ஸ்கூலுடைய அனுமதியை என்ன செஞ்சிருவோம்? அனுப்புறது யாரு? நம்ம பையனுக்கு தான். நம்ம பையன் தான், என் பையன்ல. நான் கேட்டேன், எப்படிடா தெரியும்? எல்லாம் பையனுக்கு அனுப்பிட்டானுங்கப்பா. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. ஸ்தோத்திரம். சரி, அதனால இந்த குடும்ப முகாமுக்கு கூட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. தேவ நாம மகிமைப்படட்டும். சோதனை எல்லாம் முடிச்சாச்சுங்க, லீவு விடணும்ல. சட்டுப்புட்டுன்னு ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி இயேசுநாதர்ட்ட கொடுத்து அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட, நான் தோற்று விட்டேன், நீர் ஜெயித்து விட்டீர், கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. ஆனா பைபிள் என்ன இருக்கு பாருங்க, சில காலம் அவரை விட்டு எவ்வளவு நாள் தான் விலகினாராம். நமக்கு தமிழ்ல சில காலம், சில காலம் நினைச்சிடாதீங்க. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, இந்த சில காலம் என்கிற வார்த்தைக்கு until another favorable time அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, until another favorable time. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த தகுந்த வாய்ப்பு வரும் வரை நம்ம அப்பாலே போ சாத்தானே. ஹalleluya. சபைக்குள்ள அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ போ. அவன் உடனே தோள்ல கை போட்டு, மாப்ள உள்ள வர்ற வரைக்கும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு வந்தோம்ல. சரி, நீ உள்ள போனா இப்படிதான் ரொம்ப ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் எப்பாலே போனோம்? செருப்பு கலட்டி போட்டிருக்க இடத்துல நிக்கட்டுமா? திருப்பி போகும்போது நம்ம சேர்ந்து தான் போனோம் மாப்ள. until another favorable time. குடும்பத்திலிருந்து அவனை அப்பதான் அடிச்சு வெளியே துரத்தி இருப்போம். அவன் வெளியே அடுத்த ஒரு கலரோடு, அடுத்த ஒரு பேரோடு, அடுத்த ஒரு காரியத்தோட நின்றுட்டு இருப்பான். சில காலம் நிரந்தரமா போவான்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். நிரந்தரமா போவான்னு நினைக்காதீங்க. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர், நானும் என்னால் ஆன மட்டும் பிசாசுகளெல்லாம் கட்டி கொண்டு பாதாளத்தில் போடத்தான் செய்கிறேன், அந்த அந்தகார ஆவிகள்லாம் ஓயவே மாட்டேக்கு. இப்போ நான் சொன்னேன், பிசாசுகளை கட்டி பாதாளத்தில் போடும்படி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? பைபிள் அப்படி இல்லை. பிசாசை கட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. கட்டுங்கள், முந்தி கட்டுங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் நமக்கு என்ன அனுமதி கொடுத்திருக்கிறாரு? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். எங்கேயாவது ஆண்டவர் கட்டி
கட்டி கொண்டு பாதாளத்தில் போடுன்னு சொல்லியிருக்காரா? சொல்லல. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அங்க பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவன் தான் அந்த பிசாசு, வலு சர்ப்பம், அந்த கள்ள தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கட்டி கொண்டு எங்க போடுறான்னு இருக்குது? பாதாளத்தில் போடுறான்னு இருக்குது. அது தூதனுக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. நம்ம வேலை என்ன? அவனை துரத்துற வேலை. நீங்க என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறீங்க இல்லையா? அவனை கொண்டு பாதாளத்தில் போட்டா அவன் சிரிப்பான், பைபிள் தெரியலன்னு சிரிப்பான். நான் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லி வசனத்தின் அடிப்படையில் சொன்னதுக்கு அப்புறம், பாஸ்டர் ஸ்தோத்திர, கர்த்தர் நம்மள அதிகாரியா வச்சிருக்கிறாரு. நம்ம முழிச்சா அவன் போவான், நம்ம விரல் நீட்டினா போவான், நம்ம கட்டளையிட்டா ஓடுவான். ஆனா அவனை கட்டி கொண்டு பாதாளத்தில் போடுறதுக்கு நமக்கு சொல்லல. அப்படி ஒருவேளை அப்படி செய்யறதா இருந்தா இயேசுநாதர் 3.5 வருஷம் செஞ்ச ஊழியத்தில் அவ்வளத்தையும் பிடிச்சு ஒட்டுமொத்தமா பிடிச்சு கட்டி போட்டிருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இங்க வந்தவங்கிட்ட கேட்டு பாருங்க, 90% பேர் இந்த பிசாசின் ஒரு பாதிப்பில் இருந்ததுனால சபைக்கு வந்தோம். பிசாசே இல்லைன்னா ஒருத்தனை சபைக்கு வரமாட்டான். யோசிச்சு பாருங்க, எத்தனை போராட்டம் இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? குடும்பத்துக்குள்ள நம்ம உடனே பிசாசின் போராட்டங்கள் மிகுதியா இருக்கிறது. அவனை துரத்துறதுக்கு நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். 4வது மாதம், 10வது மாதம் முற்றுகை போடப்பட்ட மாதம், முற்றுகை. 4வது மாசம் என்ன நடந்துச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 25:3. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே தொடங்குது. 4ஆம் மாதத்தை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. 18 மாதங்கள் வெளியவே உட்கார்ந்து இருந்தவனுக்கு இப்ப நகரம் திறக்கப்பட்டு விட்டது. உள்ள நுழைஞ்சிட்டாக. என்டர்டு. உள்ள நுழைஞ்சா பஞ்சம் அதிகரிச்சிருக்குது, பட்டயம் வந்துட்டு. ஐயோ, இந்த 4வது மாதம் கொடுமையான காட்சிகள் நடந்தது. இதை படிச்சிருங்க இன்னைக்கு வீட்டில் போய். ஸ்தோத்திரம். ஆமா, இது இன்னைக்கு ஒரு நாள்ல முடிகிற சப்ஜெக்ட் இல்லை. ஆனா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அனுப்புறேன். ஆண்டவரே, இந்த 25ஆம் அதிகாரத்தை படிச்சவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரட்டப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா யோசிக்கணும், ஐயோ இந்த பிரசங்கத்துக்கு வந்த பிரசங்கியார் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தை படிக்க சொன்னாரு. தோத்திரம். அதுக்காக நீங்க இது திறந்த உடனே தூக்கம் வந்துடும் நினைச்சிடாதீங்க. சிலருக்கு வேதாகமம் தான் தூக்க மாத்திரையா தெரியுது, செபந்தான் தூக்க மருந்தா தெரியுது. தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இதை தூக்க மாத்திரையாகவும் தூக்க மருந்தாகவும் தரல. இதை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஊக்க மாத்திரையாகவும் ஊக்க மருந்தாகவும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வேதத்தை திறந்தா ஊக்கம் பிறக்கணும், தூக்கம் வரக்கூடாது. தூக்கம் வந்தா எங்கேயோ சம்திங் ராங்னு அர்த்தம். எங்க அந்த வேதத்தை திறந்தால எனக்கு தெய்வீக ஊக்கம், தெய்வீக உற்சாகம், தெய்வீக வாஞ்சை பிறக்குது. இதுதான் நம்முடைய அடையாளமா இருக்கணும். ஆமா, படிச்சிருங்க, அதுக்காகத்தான் சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆமென். 4வது மாதம் நகரத்தின் மதில்ல திறப்பு கண்டு எதிரி உள்ள வந்தா ராஜாவை தேடி வர்றான். ராஜா ஓடி பிழைச்சுக்கலாம் நினைக்கிறான். அவன் தோத்திரம் ஓடி பிழைச்சா ராணுவம் கொஞ்ச தூரம் கூட ஓடிச்சுது. கல்தேயருடைய ராணுவத்தை பார்த்த உடனே ராணுவம் எல்லாரும் ராஜாவை தனியா விட்டுட்டு போயிட்டு அவன் ராஜாவை பிடிச்சு கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடியே, ஆமா, கண்ணை நல்ல அப்படியே திறந்து இருக்க வச்சு கண்ணுக்கு முன்னாடியே அவன் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைகளை கொண்டதுக்கு அப்புறம் இவன் கண்ணு 2ஐயும் குருடாக்கி 2 வெண்கல விலங்கு போட்டு கொண்டு போயிட்டா. 4வது மாதம் பட்டயம், ரத்தம் சிந்துதல், கொடூர மரணம், மறக்க முடியாத காயங்கள், மறக்க முடியாத காயங்கள். 4வது மாதம். சரி, 5வது மாதம் என்ன நடந்தது? 8வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 25:8. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனின் ராஜாவின் 19ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டு
சுட்டெரித்து விட்டான். 5வது மாதம் அடையாளத்தை இழந்த மாதம். அடையாளத்தை இழந்த மாதம். எருசலேமின் அடையாளம் ஆலயம், எருசலேமின் அடையாளம் அரண்மனை, எருசலேமின் அடையாளம் அலங்கம், எல்லாத்தையும் இடிச்சு சுட்டெரிச்சு போட்டுட்டாங்க. இந்த ஆலயத்தை தேடி தானடா வந்தீங்க, இந்த அரண்மனை தானே ரொம்ப பெருசா கட்டி வச்சான். He just ruined everything. எல்லாவற்றையும் சிதறடித்து போட்டான். 5வது மாதம். 7வது மாதம் என்ன நடந்துச்சு? 25ஆம் வசனத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 25 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்தில் பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடு கூட வந்து கெதலியாவையும் அவனோடே மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேரையும் வெட்டி கொன்று போட்டான். 7வது மாதம் என்ன நடந்துச்சு பாருங்க. ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் அழிச்சு ஆமென் நன்மைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எருசலேமில் இருந்த அந்த கொஞ்ச ஜனத்துக்கு மேல ஒரு தலைவனை ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த தலைவனுக்கு பெயர் கெதலியா. அந்த கொஞ்ச ஜனங்களின் கொஞ்ச நம்பிக்கை அந்த கெதலியா. 7வது மாதம் என்ன நடந்தது? அந்த கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்டது. கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்டது பாருங்க. 4 மாசம். 10வது மாசம் என்ன நடந்தது? எதிரி உள்ள முற்றுகையிட்ட மாதம். 4வது மாதம் என்ன நடந்தது? எதிரி உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் சிதறடித்து போட்டான். 5வது மாதம் அடையாளங்களை இழந்த மாதம். 7வது மாதம் கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்ட மாதம். கவனிங்க, யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4 மாசத்தை மறக்க முடியாது. இந்த 4 மாசத்தை மறக்க முடியாது. மறக்கவே முடியாத வேதனையின் மாதங்கள். பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒவ்வொரு 10வது மாதம் வரும்போதும் பாபிலோனில் உட்கார்ந்து அழுகிறாங்க. எருசலேமை நினைச்சு பாபிலோனில் உட்கார்ந்து எருசலேமை நினைச்சு அழுறாங்க. ஐயோ, இந்த 10வது மாதம் தான் முற்றுகை போடப்பட்ட மாதம். ஸ்தோத்திரம். 4வது மாதம் வந்து அழுவாங்க. எதிரி உள்ள நுழைஞ்சிட்டானே, பட்டயம், ரத்தம் சிந்துதல், கொடூரம், மரணம் நடந்த மாதம் அது. 5வது மாதம் வந்த ஆலயத்தை நினைக்கிறாங்க, அரண்மனையை நினைக்கிறாங்க, அலங்கத்தை நினைக்கிறாங்க. ஆமென். அடையாளத்தை இழந்துட்டோமேன்னு அழுறாங்க. ஒவ்வொரு 7ஆம் மாதம் வரும்போதும் கொஞ்ச நம்பிக்கை கொன்று போடப்பட்டதை நினைச்சு உபவாசித்தாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 70 ஆண்டுகளாக ஒரு காரியத்திற்கான ஜெபம் தொடருகிறது. 70 ஆண்டுகளாக ஒரு காரியத்திற்கான ஜெபம் தொடருகிறது. யூதா ஜனங்கள் பாபிலோனில் இருந்தாலும் ஜெபத்தை விடவில்லை, ஜெபத்தை விடவில்லை. தேவாவியானவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். எச்சரிப்பாக, ஒரு கணவன் மனைவி, ஒரு பெற்றோர் தங்கள் தலைமுறைக்காக ஒரு தலைமுறையில் ஜெபிக்க மறந்தால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இன்னொரு 70 வருஷம் பிசாசின் கையில் விற்று போகிறார்கள். நன்றாய் கவனிங்க. A prayerless father, prayerless parents leaving their family at least until 70 long years. இது ஒரு எச்சரிப்பான வார்த்தையா சொல்றேன் பிரதர். ஐயா, ஜெபிக்க நேரம் இல்ல, என் குடும்பத்துக்காக ஜெபிக்க நேரம் இல்ல, என் மனைவியோடு இணைந்து ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா ஆபத்து. உங்கள் தலைமுறை 2 தலைமுறை சத்துருவின் கையில பித்து எறியப்படும். கவனமாயிருங்கள். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 தலைமுறையாக ஒரு குடும்பம், ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. அவர்களோடு கூட இந்த காலத்தில் நெகேமியா சேர்ந்து கொண்டார், இந்த காலத்தில் எஸ்ரா சேர்ந்து கொண்டார், இவர்களோடு செருபாபேல் சேர்ந்து கொண்டார். இவர்களோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் சேர்ந்து ஜெபித்த போது வேதம் சொல்லுகிறது 2 தலைமுறையாக நடக்காத ஒரு மாற்றத்தை இந்த தலைமுறையில் கர்த்தர் நடப்பித்து காண்பித்தார். இதை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்லி நான் அப்படியே ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த முதல் செக்ஷன்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் 2 தலைமுறையா நடக்காத சில மாற்றங்களை இன்னைக்கு பகல் கர்த்தர் நடப்பிக்க விரும்புகிறார். உங்கள் தகப்பன் காலத்தில் நடக்காத சில காரியங்கள், உங்கள் தாத்தா காலத்தில் நடக்காத காரியங்கள் ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. You have lost many things. உங்கள் குடும்பம் நிறைய இழந்துட்டு, உங்க தலைமுறை நிறைய இழந்துட்டு, சில எல்கைகளை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சுதந்திர பாகத்துக்குள் நுழைய முடியாம இருக்கிறீங்க. ஆவியானவர் தெளிவாய் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சுதந்திர பாகத்துக்கு திரும்பும் நாட்கள் வந்தது. துரத்தப்பட்ட எல்கைகளுக்குள் கத்த திரும்ப உங்கள் பாதங்களை மிதித்து நிற்க வைக்கும் நாட்கள் வந்தது.
ஆண்டவர் சொல்றார், மாறாதவைக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்தத்தர எழுந்தருளி விட்டார். அவர் கேட்கறதெல்லாம் ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? இன்னும் நமக்கு ஒரு 7 நிமிஷம் இருக்கு. 7 நிமிஷமும் ஜெபம் பண்ண போறோம். என்ன ஸ்தோத்திரம்! ஹல்லேலூயா! எழுந்து நிற்போமா தேவ சன்னிதானத்தில்? ஹல்லேலூயா, 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 glory to God. ஆமென். ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபம் பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். கணவன் மனைவியா 2 கை கோர்த்து ஜெபம் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. 7 நிமிஷம். ஆமா, பாஸ்டர்ட்ட இன்னொன்னு கேட்டுக்கிறேன். அடுத்த செக்ஷனுக்கு பிள்ளைகள்லாம் கொண்டு வந்துருங்க. அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு வந்தா பிள்ளைகளும் பெற்றோருமாய் நின்று ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். குடும்பமா நின்று ஜெபித்து ஒரு ஆசீர்வாத நிறைவை சுதந்திரிக்கணுங்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உணர்த்துதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். வாய்ப்பு இருக்குமே ஆனால் ஆமென், ஸ்தோத்திர. குடும்பமா நிற்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். திரும்பி நின்னுக்குள்வோமா? கணவன் மனைவி 2 பேர் மட்டும். ஆமா, உங்களுக்கு நேர அவங்களுக்கு நேர நீங்க திரும்பி 2 கையும் பிடிச்சு கொண்டு ஜெபம் பண்ண போறீங்க. பைபிள், பேப்பர், பாட்டு, தாள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கல்யாணத்திலாவது ஒரு கை தான் பிடிச்சிங்க, இப்ப 2 கையும் பிடிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, 2 கையும் பிடிங்க. ஆமென், ஆமென். அவங்கள பார்த்து திருப்பி பிரைஸ் தி லார்ட். ஐயா, நான் வந்து ஹெல்ப் பண்ணணுமா? ஆமென். உங்கள் இடது கரத்தில் இருக்கிற பாட்டு தாளை கீழே வைத்து ஆமென், ஸ்தோத்திரம். 2 கையும் பிடிச்சு முகம் திரும்பி ஆமென், முகம் பார்த்து முகம் திரும்பி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 5 நிமிஷம் என்ன இருக்கு, ஜெபம் பண்ண போறோம். என்ன காரியம் தெரியுமா? கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார். சில விஷயங்கள் உங்க குடும்பத்தை முற்றுகை போட்டிருக்கு. சில விஷயங்கள் உங்க குடும்பத்தை முற்றுகை போட்டிருக்கு. ஷாபான ரல்லா ரீமனா தி அந்தரபா நிகந்தலரபா. இப்போ ஆவியில ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சில முற்றுகைகளை முறியடிக்கும்படி எழுந்தருளி இருக்கிறார். முற்றுகைகளை முறியடிக்கும்படி கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கணவன் மனைவியா கை கோர்த்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க போகிறோம். விடாதீங்க, யாரும் சும்மா நிக்க கூடாது. ஜெபிக்க தொடங்கணும், ஜெபிக்க தொடங்கணும். மற்ற யாரும் எதிர்பார்க்காதீங்க. விடுதலையோடு ஜெபிக்கிற இந்த வேளையில முற்றுகை போட்டிருக்கிறவைகள் முறியடிக்கப்பட போகிறது. லானமா ரிமகத்தியா லபரஹந்தலரபா லிபரஹதுனமா ஷியந்தலபா நிமரஹந்தலரபா. நல்ல ஆவியில விடுதலையோடு சில மாதங்களாக பொருளாதாரத்தில் முற்றுகையிடப்பட்ட குடும்பம், வியாதியின் போராட்டத்தினாலே முற்றுகையிடப்பட்ட குடும்பம், பிரிவினைகளால் முற்றுகையிடப்பட்ட குடும்பம் இந்த பகல் கர்த்தருடைய வல்லமையால் தொடப்படுவதாக, தொடப்படுவதாக. wherever they are Lord, இந்த அருமையான ஹால்ல எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் அவர்கள் மேல் வருவதாக, இவர்கள் மேல் வருவதாக. குடும்பத்தின் மேல் வந்திருக்கிற சிதைவுகள் மாறட்டும், சிதைவுகள் மாறட்டும், சிதைவுகள் மாறட்டும், சிதைவுகள் மாறட்டும். ஷெபே ரெமா நியமா நஹந்தலரமா. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்றிருப்பீங்கன்னா அந்நிய பாஷையில பேசி லிப்பரோ கோனர் யந்தரமா. சிதைவுகள் உடைக்கப்படுகிற நேரம், சிதைவுகள் உடைக்கப்படுகிற நேரம், பட்டயங்கள் விலகுகிற நேரம், இரத்த காயங்கள், இரத்த காயங்கள் ஷலே ஓரா பியந்தர ரகலத நரியந்தலரபா. சில குடும்பத்தின் மேல் இருக்கிற விபத்தின் வல்லமைகள், ஓயாத விபத்துகள், ஓயாத காயங்கள் இப்போதே மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. ஊரோ ரியா லிபரோ ஷெகே. விடாதீங்க, விடாதீங்க. ஆவியில நான் பலமா உணர்றேன், பலமா உணர்றேன். காயப்படுத்துகிற வார்த்தைகள், உங்களை அழ வைக்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தையை சொன்னா நீங்க காயப்படுவீங்க தெரிந்து பயன்படுத்துகிறாங்கல்ல, அந்த பட்டய குத்துகள் போன்ற வார்த்தைகள் இந்த பகல் விலகுவதாக, 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 விலகுவதாக. ஷாலதரகா ரியாபாரா ஹந்தரலா ஹதரபா ஷெகரே பெதரபே நிமரஹந்தர் யத்தலரபா. காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். ஐயா அம்மா, நீங்க கை கோர்த்து செபிக்கிற போது பல வருஷ காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். அந்த குத்தின வார்த்தைகள், வடு போல இருக்கிற வார்த்தைகள் ஆவியானவருடைய கிருபையினாலே மாறுகிறது. ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, சில குடும்பங்கள் அடையாளத்தை இழந்து நிற்கிறது.
அடையாளத்தை இழந்து நிற்கிறது. குடும்பத்தின் மேன்மையான அடையாளங்களை இழந்து நிற்கிறீங்களா? கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எருசலேமில் ஆலயம் இடிக்கப்பட்டது போல, அலங்கம் இடிக்கப்பட்டது போல, ஆமென், அரண்மனை இடிக்கப்பட்டது போல, something broken in my life, Lord. அடையாளத்தை இழந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறார். They are coming back. உங்கள் எருசலேமுக்கு நீங்கள் திரும்ப வருவீர்கள், திரும்ப வருவீர்கள், திரும்ப வருவீர்கள். கோராஷா கராதியந்தலரபா லுபபரபஷ்யந்தருதியந்தரபா லிமரகோரிபுரியந்தரபலதரபா நிமகதாரியாலரகதரியந்தலரபா ஷேப்பரகோதருதியந்தரலகாதியத்தலரபா. ஆமென். கைகோர்த்தபடியே அந்நிய பாஷையில் பேச முடியும்னா ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் தேவ மகிமை இந்த நிறைவில் லேனோ கைரோமோ நியாகர பவுனஹாந்தலரா துனமா கபகாதாரியாத்தலரபா. உருக்குலைக்கப்பட்டவைகளுக்குள் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். உருக்குலைக்கப்பட்ட சில உறவுகளை கர்த்தர் புதுப்பிக்கிறார். நீங்க கை கோர்த்திருக்கிறது சாதாரணம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்களில் 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், 10,000 பேரை துரத்துவாங்க. நீங்க 2 பேரும் கை கோர்த்திருக்கிற போது ஆண்டவருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்க குடும்பத்தை பிடித்திருந்த ஒரு 10,000 பிரச்சனை, 10,000 ஆவி, 10,000 தாக்குதல்கள் இன்னைக்கு பகல் முறியடிக்கப்படுகிறது. லோ ஷரன் யகபௌரஹந்தரியாலதரபா கபகலபௌரியமதரலகதரபா தொரபௌரியந்தருலகோரியதுருதியாத்தலரபஷகதரபலதரபா நிமகுரபௌருதியந்தரபா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவே. இந்த வார்த்தையை ஆமென் ஒரு 7 முறை சொல்லிட்டு அப்படியே நான் பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புறேன். நீங்க அப்படியே கைகோர்த்து சொல்லணும். கணவன் மனைவியா கைகோர்த்து, எங்களை மறவாம நினைக்கிறவ, நிறைவேற்றி முடிக்கிறவ, ஓரியந்தரபா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, ஓ மறவாமல் நினைப்பவரே. உங்க சத்த உயர்த்தி இயேசையா. நீங்க தான் இனி சொல்லணும். மீதமுள்ள 5 முறையும் சத்தமா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா. கடைசி 3 முறை நல்ல சத்தமா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்பிக்கையோடு மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி. கடைசியா சத்தமா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை காணோம், துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தி ஹalleluya ஹalleluya. விடாம 1 நிமிடம் 60 செகண்ட் இயேசுவின் நாமத்தினாலே உருக்குலைக்கப்பட்டவைகளுக்குள் ஒரு மாற்றம் வருகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னத கிருபை அதை நிறைவேற்ற
நிறைவேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நம்ம எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்தை உருக்குலைத்த அந்த சத்துருவின் கிரியைகள் மாறி போனபடியினால, உருக்குலைந்த உன் வாழ்க்கை, உருக்குலைந்த உறவுகள், உருக்குலைந்த சந்தோஷம், உருக்குலைந்து போன அன்பு, உருக்குலைந்து போன மகிழ்ச்சி, உருக்குலைந்து போன பொருளாதாரம், உருக்குலைந்து போன குடும்ப அந்தஸ்து எல்லாம் திரும்ப மாறி மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் முதல் செஷன்ல நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை தந்தபடினால கரங்களை தட்டி தேவனை எல்லாரும் உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.